ஓகே தியா கொடுறாதங்க. நிஷா உனக்கு ஒரு கிஃப்ட்டு சர்ப்ரைஸ். அவ கிஃப்ட்டு தான். கேளு என்னான்னு நீ கண்டுபிடி முதல்ல. கண்டுபிடிக்க சொல்லு. இங்கே வச்சு பிரிச்சு காமிதியா. வாவ் வாவ் சூப்பர். நாங்கள் 2 பேரும் கடைக்கு போனோம்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, அழுதுருவா, ஊழாயிட்டுருவா. அதனால தான் கிஃப்ட்டுன்னு சொல்லி. பிக்காது அப்படி பிக்காது. நீ கேளு. அம்மா அவன் உனக்கு மட்டும் புது செருப்பா வாங்கிக்கிற, எனக்கு எங்கம்மான்னு கேளு. இதாங்க நிஷாவுக்கு இப்போ வாங்கினது. நல்லா இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கலர் நல்லா ஆல்ரெடி வச்சிருக்கா, இதே கலரில் வச்சிருக்கா. திமுரு, காசு திமுரு. இந்த காலில் போட்டிருக்கா பாருங்க. இங்கே பாருங்க, காலில் போட்டிருக்கா பாருங்க. இந்த அருந்தெல்லாம் போகல, அங்கே பாருங்க காலில் போட்டிருக்கா. அது 250 ரூபா. செருப்பு வாங்கி 100 ரூபாய்க்கு வாங்கி அருந்து போயிரு, 1 வாரம் கூட வரலன்னா ரஃப்யூஸுக்கு வெளியில போட்டுட்டு போற செருப்பு காலில் போட்டிருக்கேன். சரி இது ரஃப்யூஸுக்கு வச்சுட்டு வெளியில போற மாதிரி வாங்கினா அதை வாங்கினேன். 300 ரூபாய்க்கு ரஃப்யூஸுக்கு செருப்பு வாங்கி போடுவாங்க. 250 ரூபாய்க்கு ரஃப்யூஸுக்கு வாங்கி போடுவாங்க. புதுசாக நல்லா இழிச்சா வேணா இருந்தால் 250 ரூபாய்க்கு போடலாம். 2500 நான் என்ன ரஃப்யூஸுக்கு வெளியில் போகிறதுக்கு தனி செருப்பு, ரஃப்யூஸுக்கு தனி செருப்பு, இப்படியே விதம். நீ ஒரு வேட்டியை கட்டிக்கிட்டு நீ போனால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நான் வந்து செல்வாவோட வெளியே போயிடல, நீ கல்யாணத்துக்குலாம் வர்றதே இல்லை. நான் போய் செல்வா பண்ணாடி போது எப்படி செருப்பு போட்டிருக்கு, என்ன இப்படி போட அப்படி கேட்கணும். செல்லா பார்த்தியா சூப்பராக செருப்பாங்க, சூப்பராக புடவை அப்படி பேசணுன்றக்காக தான் நல்லது. அப்போ 500 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன். அப்போ 500 ரூபாய்க்கு வாங்கி தரேன். நல்லா செல்வா என் பேர் இல்லை, வெளியில் போயில என்ன தெரியுமா சொல்லுவாங்க, பாரு புருஷன் கஷ்டப்பட்டு உழைக்கிறான், இவ்வளோ பாருங்க ஊதாரித்தனமா 500 ரூபாய்க்கு செருப்பு வாங்கி போடுறான்னு சொல்லிடக்கூடாது. 270 ரூபாய்க்கு தான் உனக்கு கம்மியாக தான் பண்ணி கொடுத்துருக்கேன். 30 ரூபா. ஆனால் 30 ரூபா காசு கூட எனக்கு செலவுக்கு வேணும். ரொட்டி கட்டு பாப்பா, ரொட்டி கட்டு எடுத்துக்காட்டு அப்பாட்ட 10 ரூபா. இப்போ பிஸ்கட் நீங்களே இங்கே நல்லா இங்கே பாருங்க டிசைன் செருப்பு. அதுவும் அவங்க சாதாரணமாலாம் வாங்க மாட்டாங்க, பெரிய டான் இது. அதனால சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்குவாங்க அவங்க. நல்லா இருக்கு, இது மாதிரி எனக்கு வாங்கணும்னு ஆசை, நல்லா வாங்கினேன். நல்லா இருக்கா? எல்லாரும் சொல்லுங்கள். இங்கே பாரு செல்வா பொண்டாட்டி செல்வா எப்படி வச்சிருக்காங்க, அப்படி கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணி இப்போ இல்லை நொப்ப இல்லை இப்போ இல்லை. கல்யாணத்தில் ஒரு காது குத்துக்கு போகிறோம், அங்கே வந்து செல்வா பொண்டாட்டி நல்லா வச்சிருக்கோம். இப்போ வந்து அதிராம்பட்டினம் போனதில்ல கல்யாணத்துக்கு, அங்கே நல்லா டீசெண்டாக சூப்பராக சாரி கட்டி அழகாக போனனால தான் என்ன பண்ணணும், செல்வா பொண்டாட்டி சூப்பராக வந்துருந்துச்சு அப்படின்னு நாளைக்கு யாராவது தெரிஞ்சவங்க வந்துட்டு கேட்டாங்கன்னா. அழகுங்கிறது முகத்துலையோ போட்டுக்கிற ட்ரெஸ்லையோ கிடையாது. அதுக்கு கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டுக்க நீ போ பாப்போம். கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டாலும் நம்ம மனசு நல்லா இருந்துச்சுன்னா அழகு தான். அது அதை சொல்லலண்ணா, அழகுங்கிறது நம்ம வந்து பவுடர் அடிச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இப்படி போ அப்படி அதுக்கு பேர் அழகு இல்லை. அதுக்கு பேர் அழகு இல்லை, கற்பெருமை அதுக்கு பேர். அதுக்கு கிழிஞ்ச இப்படியே அதுக்காக ரொம்பவும் தாழ்ந்து போய் வேணும்னே கிழிச்சுக்கிட்டு சட்டையை வேணும்னே நான் கிழிஞ்ச நம்மள்ட்ட நான் போட்டிருப்பேன். நீ என்ன எதுவுமே கேட்க கூடாது. நம்மள்ட்ட என்ன ட்ரெஸ் இருக்கோ நீயாவது நீ என்ன சொன்ன, உங்க அம்மா முதல் நாள் ஃபோன் பண்ணிதான் சொல்றாங்க, இந்த மாதிரி கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துருச்சா, நல்லா இதெல்லாம் செஞ்சு போட்டுக்கோ, நல்ல தோடா போட்டுக்கோ, ட்ரெஸ் வந்து இப்படி போட்டுக்கோ அப்படி போட்டு இது நம்மள்ட்ட என்ன ட்ரெஸ் இருக்கோ அதை நம்ம போட்டாலே அழகாக தான் இருக்கும். அதுக்காக வேணும்னு கிழிச்சிக்கிட்டு கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு கிழிஞ்ச ட்ரெஸ்ஸும் இருக்கும். என்கிட்ட இந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கல்யாணம் இது தீபாவளிக்கு எடுத்த புடவையே நான் அன்னைக்கு கட்டிட்டு போனேன். அதுக்குன்னு போய் புதுசா ரெடிமேடா போய் 2000 ரூபாய்க்கு புடவை எடுத்து 5000 ரூபாய்க்கு பிளவுஸ் தைக்க அப்படி நான் இது பண்ணல. என்கிட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி தீபாவளிக்கு எடுத்த புடவையே அன்னைக்கு போடி விளக்கெண்ண துணியை துவைச்சிட்டு வாடி. இதுதாங்க நிஷாவுக்கு இப்போ மத்தியானம் வாங்கி கொடுத்தது. நல்லா இருக்கானு கமெண்ட்ல சொல்லுங்க. 270 ரூபா. இந்த பிரைஸ் வொர்த்தா இல்லையா அப்படின்னு கமெண்ட். நீ 270 ரூபா இல்லை 2,70,000 ரூபாய்க்கு எடுத்தாலும் செருப்பு காலில் தான் போட முடியும், தலையில ஏற்றி வச்சுட்டு போக முடியும். தங்கத்தில் செருப்பு எடுத்தாலும் ஒருத்தா இல்லையான்னு கேட்குறிய. செருப்புங்கிறது செருப்பு கால் அழுக்குப்படாமல் இருக்கிறதுக்கும் காலில் முள்ளு குத்தாமல் இருக்கிறதுக்கும் அதுக்காக தான் செருப்பு, அழகுக்கு கிடையாது செருப்பு. போ அது ஏதாவது புத்திசாலியாக இருந்தால் அது யோசிச்சு பார்ப்பாங்க. இது செருப்புங்கிறது அழகுக்கு கிடையாது, நம்ம பாதத்தை பாதுகாக்கிறதுக்கு அப்படின்னு. போகிற கையில் செருப்போடைய அப்புறம் இந்த போடி இழுத்துற போகிறேன். போடி சீக்கிரம் வாடி, லேட் ஆகுது. 30 ரூபா பாய் காசை கொடு. விஞ்ஞானி நான் விஞ்ஞானி தான். ஒரு ரொட்டி கட்டுதுன்னா
கில்லி ஒரு ரொட்டி கெடுத்துனா உன் மவ ஒரு 3 பேர் ரொட்டி கெடுத்துனாங்க வாந்தி எடுக்க சொல்லி வாங்கிக்கணும் போறாய் ரைட் சரியா ரைட் ரைட்டா ரைட் போய்க்கோ